ஏண்டா ஒரு கான்ஸ்டபிள் வரேன்னு சொல்லிட்டு மாசா சாங் போட சொன்னாடி மசாலா சாங்க போட்டு வச்சுக்கிற. சை, நீ இதுக்கு டான்ஸ் வர ஆடுற என் கூட சேர்ந்து. நீங்க தானே ஆட சொன்னீங்க. சரி, ஓரமண்ணில மைக்கு போட்டாங்களா உனக்கு? போட்டாங்க. மிஸ்டர் ராதவன். எஸ். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியல. நான் என்ன கேரக்டரா இருப்பேன் இன்னைக்கு? பின்னாடி இருக்கிறது எதுவுமே தெரியல நான் சொல்ல வரேன். ஐயா, காமெடியே 1 hour இருக்கு, நடுவுல பண்ணுங்க. ஐயா, நான் காமெடி பண்றேன்னு மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் கொட்ட கோவம் வரும் எனக்கு. கொட்ட கோவமா? கெட்ட கோவம். நீ எடுத்து கொடுக்குற அவருக்கு போ. அப்படிக்கா உங்க அப்பா டியூட்டில இருக்கும்போது செத்துட்டாருன்றதுனால உனக்கு இந்த வேலை கட்சிக்குது. அப்படியா? அதனால அதுவே தெரியாதா உனக்கு? சரி, அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அந்த மேட்ரு. ஐயா, நான் யாரா இருப்பேன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி ஒரு மப்டியில வந்த போலீஸா இருப்பீங்களோ இதுக்குதான் நீங்க ஆங்கரா இருக்கீங்க. இல்லன்னா ஒரு பெரிய ஜட்ஜா இருப்பேன். பட் இருந்தாலும் ஐ அப்ரிஷியேட் யூ. இந்த ஸ்டேஷனோட கான்ஸ்டபிள் நான் தான். இந்த ஸ்டேஷனுடைய கான்ஸ்டபிள் நீங்களா? எஸ். நானே தெரியல, டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். பொதுவா எல்லா கான்செப்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்துருவான், இன்னொருத்தன் வரமாட்டான். அந்த மாதிரி டைமுக்கு கான்ஸ்டபிள் வந்துட்டு ஆனா இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல. கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டர் எப்ப லேட்டான பாருங்க, அந்த ஆள் வரட்டும் இருக்குது. தம்பி, எதுக்காக அந்த சிங்கத்தை தொட்டு கும்பிட்டீங்க? எல்லாரும் சாமியை கும்பிடுவாங்க. இல்ல நான் தான் சாமின்னு சொல்லி சுத்துறாங்களே அவங்கள கும்பிடுவாங்க. சாதி வெறி, மத வெறி, இது எல்லாமே இருக்கிற மக்களை பாக்குறத விட சாதிக்கணும்னு வெறி வர இந்த மாதிரி ஒரு அசோக சிங்கத்தை தொடுறதுண்டா எனக்கு பெருமை. ஆனா இதெல்லாம் நீங்க யாருகிட்ட சொன்னீங்க? இப்போ ஸ்கிரிப்ட் எதுக்கு தான் சொன்னேன், அது எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். என்ன மிஸ்டர் ராதவன், நல்லா இருக்கீங்களா? ஏன் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். ஆமா, உங்களுக்கு என்ன உட்காந்து நோகாம காசு வாங்கிட்டு போயிட்டீங்க? 45 நிமிஷம் நகைச்சுவை நாங்க தானே பண்ணோம். ஐயா, 45 நிமிஷம் நகைச்சுவை பண்றது கஷ்டப்படுறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. பின்ன எப்படி சொல்றது? உங்களுக்கு தான் ஈஸியா வருமே. அப்படிதான் எல்லாரும் கூப்பிடுறானுங்க, ஆனா ஏமாந்து போறாங்களே. இந்த ஸ்டேஷன்ல இனிமேல் எந்த தப்பு நடந்தாலும் நான் தான் தட்டி கேட்பேன். தட்டி கேட்கறதுலாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அங்க போய் தட்டி ஊர்கா கேட்டு வாங்கினாப்பா. தயிர் சாப்பிட்டு கம்மியாகுது. நான் தட்டி கேட்கணும்னுக்கிறேன். தைசாத்துக்கு ஊர்கா. சாரி சார், நீங்க எப்ப சார் வந்தீங்க? சாரி சார், நீங்கன்னு தெரியாம பேசிட்டேன் சார். நான் தெரிஞ்சாலும் என்னென்னவோ பேசிருப்போம், எனக்கு தெரியும். இங்க வா சார். சாரி சார். ஆமா, ஸ்டேஷன்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு சார்? எல்லாம் கரெக்டா போயிட்டு சார். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட கடமை உணர்ச்சின்றதே இல்ல சார். போன் பண்ணி காலைல 9 மணிக்கெல்லாம் வாங்குறீங்களா சார்? என்கிட்ட சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன். வரத்துக்கு லேட் ஆகி போச்சு. மெட்ரோ ட்ரெயின் அங்கங்க தோண்டி போட்டிருக்காங்க, சுத்திட்டு வந்தா என்ன இது சார்? அதெல்லாம் விட்டுருங்க சார், ஆனதாச்சு. அந்த ஜோக் வேணாவா? போ, அது போயிடுச்சு சார். அடுத்து உன் பேர் என்ன? என் பேரா சார்? உமா. ஏமா உமா? உமான்னு சொன்னா சல்யூட் அடிக்க சொன்னேன். ஆமா சார். இப்ப அடி உமா. சொல்லுங்க சார். போய் அதை எடுத்துட்டு வா சார். நான் ஒரு வாட்டி எடுத்துருந்தா லேட் ஆகும் சார். நீ எடுக்கிறியா? சரி எடு. ஏண்டா இன்னைக்கு என்ன நம்ம ஸ்டேஷன்ல என்ன கேஸ் இருக்கு சார்? நம்ம ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா பழைய சூட் கேஸ் ஒன்னு இருக்கு, என் போனோட பேக் கேஸ் ஒன்னு இருக்கு. அப்புறம் வேற கேஸ் இல்ல சார். இப்போதைக்கு இந்த 2 கேஸ் வச்சு தான் சார். எனக்கு தெரியும்டா, கேஸ்ன்னு சொன்ன உடனே நீ சூட் கேஸ், பேக் கேஸ் இதெல்லாம் சொல்லுவேன்னு தெரியும். அதெல்லாம் பார்த்து சிரிக்கணுமா வேண்டாமான்ற டவுட்டோட உட்காந்துருக்காங்களே. ஏமா ஏதோ கல்யாண வீட்டுல திருடி நகையை போட்டு வந்துட்டு என்னமா உனக்கு சிரிப்பு? அமைதியாருமா. ராஜ் டிவில காமெடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு அருமையான ஷோ சார். சரி, காமெடி சூப்பர் ஸ்டார் ஷோல காமெடி பண்ணியே தீரும், 4 பேர் மொக்க போட்டு சாவடிறாங்கன்னு கேள்வி வந்து சார். இது எவ்வளவு பெரிய குத்தம்! எவ்வளவு பெரிய குத்தம் அவனுக்கு இல்லைன்னா ஷோ சுத்தம். சரி, அவங்கள வர சொல்றா. அதிகாரி எடுத்து கொடுக்கறதும் அத கான்ஸ்டபிள் வந்து எதிர்த்து சொல்றதும், அத குறுக்குல ஆங்கர் கெடுக்கிறதும் இன்னும் அடடடடடா. கண்ணாயிரம் சார், முதல்ல யார் வரா? இப்ப கூப்பிடுறேன் சார். டேய், எவனா இருந்தாலும் சரி, ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி உளராம எவன் பேசுவீங்களோ அவன் ஃபர்ஸ்ட் வாங்கடா. ஐயா, ஆஹா. கான்ஸ்டபிள் ஏண்டா அவன் என்னன்னு சொல்லி கூப்பிட்டான்? ஓப்பனிங்ல உளராம ஒருத்தன் உள்ள வரணும்னு. இன்ஸ்பெக்டரை பார்த்து கான்ஸ்டபிள்ன்ற, கான்ஸ்டபிளை பார்த்து இன்ஸ்பெக்டர்ன்ற. சீக்கிரமா முடிங்க சார், டைம் ஆகுது. ஆமா, இது முடிச்சிட்டு எங்க போகணும்னு இருக்கீங்க? பக்கத்துல ஒரு காலேஜ்ல ஈவென்ட் ஒண்ணு இருக்குது, அது முடிச்சா பேமெண்ட் தருவேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பேமெண்ட்? 10,000 ரூபாய் பேமெண்ட். என்ன ஆதவனுக்கே 8,000 தான் பேமெண்ட், உனக்கு 10,000 பேமெண்டா? சார், அங்க போய் ரகுவரன் வாய்ஸ் பண்ண போறேன் சார். இங்கே நீ ட்ரை தான் பண்ணிட்டு இருக்க, அங்க போய் என்ன பண்ண போற? பர்ஃபெக்ட்டா பண்ணுவேன் சார். நானே பர்ஃபெக்ட்டா பண்ணுவேன் சார். சொல்றா, உன் பேர் என்ன? சொல்றா சார். பேரு எனக்கே மறந்துடுச்சு சார். டேய், உன் பேரு மார்க் ஆண்டனி. அப்படி இருக்கா? இதனாலதான் எதுலயுமே மார்க் வாங்க மாட்டாங்க. இவன் என்னடா தப்பு பண்ணா? சார், பாம் வச்சிருக்கான் சார். ஏய், பாம் வச்சா ஃபில் அப் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? ஐயோ சார், பாம் இல்ல சார், பாம். பாம் வச்சா மகுடி எடுத்து ஊத வேண்டியதானே? ஐயோ சார், அது இல்ல சார், இந்த வெடிக்கிற பாம்.
எது வெடிக்கிற பாமா? என்ன சார் பண்றீங்க? சின்ன வயசுல இருந்து எனக்கு பட்டாசுனா பயம், அத நான் காதை முடிக்கிறேன் சார். இந்த பின்னாடி வெடிக்கிற ஆட்டோ பாம் இல்ல சார், பில்டிங்கே வெடிக்கிற ஆட்டோமேட்டிக் பாம். எது பில்டிங் வெடிக்கிற ஆட்டோ வெடிக்கிற பக்கமக்கம்? எத்தனை நாளா அவன் பாம்பு வச்சிட்டு இருக்கான்? சார் மாசத்துல 30 நாள் இருந்தா 30 நாளும் பாம்பு வைக்கிறான் சார். தப்பான கணக்கு இன்ஸ்பெக்டர், தப்பான கணக்கு. இன்ஸ்பெக்டர் அவரு. சரி இன்ஸ்பெக்டர், தப்பான கணக்கு. போன மாசம் பிப்ரவரி 28 பாம் தான் வச்சேன். ஏண்டா அவன் 30 நாளைக்கு 30 பாம்புன்னு வந்து பாம்பு வச்சது தப்பா தெரியல, 2 நாள் விட்ட தப்பா தெரியுதா? என்ன பண்றது இன்ஸ்பெக்டர்? ஒரு நிமிஷம், உனக்கு உண்மையிலேயே சிரிப்பதா சும்மா சிரிச்சு வெறுப்பேத்திரியா? இன்ஸ்பெக்டர் நிறைய பாம் செஞ்சுட்டேன், சரி என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாம் வைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல ஒரு தப்பு இல்லப்பா. நீ கொஞ்ச நேரம் உட்காரு, அடுத்த ஆளு டேய் அங்க குத்த வச்சு உட்கார்றா. காமெடி சூப்பர் ஸ்டார்ல வந்து காமெடி பண்ணி வெறுப்பேத்திட்டு உனக்கு என்னடா? உனக்கு ஃபேண்ட் லூசா இருக்கா? வந்துரும். ஐயா அவன் தான் பரவாயில்லையா, கிழிஞ்சிருமோன்னு பயமா இருக்கீங்க. அடுத்து யார் வரா? சார் அடுத்து வரவன் தான் சார் நம்ம ஸ்கிரிப்டே காப்பாத்துறவன். ஸ்கிரிப்டே காப்பாத்த போறானா? ஆமா சார். எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. ஸ்கிரிப்டே காப்பாத்துறவன் இவனடா ஸ்கிரிப்ட காப்பாத்துவான்? இவனுக்கே சோறு போட்டு நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன். ஏய் நான் கூட இவரை தப்பா நினைச்சிட்டேன். வந்த உடனே எல்லாருக்கும் நோட்டு கொடுக்கறாரு, காசு வேற கொடுக்கறாரு. ஒண்ணும் இல்ல, வட்டிக்கு வாங்கி இருந்தாரு நாய்க்கு, அதான் என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. ஏண்டா டெல்லி கணேஷே வாய்ஸ் எடுக்கிறாரு, கமல் வாய்ஸ் எடுக்காம இருக்கேடா. துப்புன்னு போறியா? ஏய், என்னது இது? ஐயா வெட்டரை போட்டிருக்கேன், சொம்பு நான் துப்பிடுவேன். ஆமாடா, இந்த ஷோக்கு வந்ததுக்கு நான் சொம்பு ஒண்ணுதான் கொடுக்கல, அதையும் கொடுக்க வச்சிருக்கடா. யாரு வெத்தலை போட சொன்னா வெப்பன் போட்டு வந்துக்கிறான் சார். இவன் பேர் என்ன? என்ன பண்ணிருக்காரு? வேலு நாயக்கரு. வேலு நாயக்கரு. நாயகன் படத்துல வர வேலு நாயக்கரு. நாயகன் படத்துல வர வேலு நாயக்கரு. ஏண்ட போய் அப்படியா வாண்டு சும்மா நானே ரோல் குத்தா போய் என்ன பண்ணு? அவனை ஒரு 2 வாட்டி பண்ண விடுறா, ரெஸ்பான்ஸ் வரலன்னா அவனே போறான். அவனையே தடுக்கிறீங்க. முதல்ல அவனை நிறுத்த சொல்லு. யாரடா நிறுத்த சொல்லும்? அந்த கேமராமேனை நிறுத்த சொல்லு. அவர் நிறுத்திட்டா எதுலடா ரெக்கார்ட் பண்றது? எதுல ரெக்கார்ட் பண்றது? ஐயா முதல்ல இவனை நிறுத்த சொல்லு. ஐயா குறுக்கலாவது பிளே பண்ற, அவனை நிறுத்த சொல்லு. ஐயா நான் எப்படி நிறுத்துறது? இப்படி புடிச்சா நின்னுட்டோம். தப்பு 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 தப்பு, எல்லாமே தப்பு. ஐயா இவன் என்னடா தப்பு பண்ணிருக்கான்? சார் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கான் சார், அங்க பிரியாணி போட்டிருக்காங்க. பிரியாணில பூரா இருந்ததுன்னு சொல்லிட்டு இவனும் சாப்பிடாம யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணிருக்கான் சார். ஏண்டா பிரியாணில ஆடு உந்தா சாப்பிடுற, மாடு உந்தா சாப்பிடுற, ஒரு புறா இருந்தா சாப்பிட மாட்டீங்களா? ஏன்டா சாப்பிட மாட்டீங்க? ஏன் சாப்பிட மாட்டீங்க? அவன் ஏன் போராட்டம் பண்ணது? இங்க வாடா. டயர்டா இருக்கு, நீ வா இங்க. ஏய் ஏன்டா சாப்பிட மாட்டீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? இதெல்லாம் நிறுத்தவே மாட்டீங்களா? ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சாஸ் கேட்டா கொடுக்க மாட்டானுங்களே, அதை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போனா பிரியாணி போடும்போது குஸ்கா மட்டும் போறானுங்களே, அதை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். எவ்வளவு? ஏன் ரம்ஜான் அதுமா நான் கணக்கு வீட்டுக்கு போவேன், எழுந்து நெல்ல கட்டி பிடிச்சுக்கிறோம். இப்படி கட்டி பிடிச்சு ஹாப்பி ரம்ஜான் சொல்லுவேன். வெறும் பிரியாணி கொடுக்காம கையை மட்டும் கொடுக்குறானே, அதை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். நான் சில விஷயங்களை நிறுத்த சொல்றேன், அதை நிறுத்தியாடா? சொல்லுங்க. இதை நிறுத்துறா. ரொம்ப வேகமா அது நின்னுச்சியா, மறுபடியும் சுத்தறான் இருக்காது. ஒண்ணே ஒண்ணு சார், அந்த நிறுத்துறன்றத பண்ணுங்க சார், ஒரே ஒருத்தர. அத முதல்ல நிறுத்த சொல்லு. அப்பா நல்ல காத்து, ஏசில காத்தே வரல சார். நான் சில விஷயங்களை நிறுத்த சொல்றேன், அதை நிறுத்துறீங்களாடா? சொல்லுங்கய்யா. வேலு நாயகர் கெட்ட போட சொன்னா பாண்டு கெட்ட போட்டு வந்திருக்கேன், இதை நிறுத்துறா. நான் நிறுத்துறேன். காமெடி கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கும் போது எங்க காமெடி இருக்குன்னு பாத்துட்டு இருக்காரு அந்த தம்பி, அவனை நிறுத்த சொல்றா. நான் நிறுத்துறேன். ஆள் எங்க இருக்காங்கன்னே தெரியாம கீழே பார்த்து எதை பார்த்து சிரிக்கன்னு தெரியாம சிரிச்சிட்டு இருக்காரு இந்த கண்ணாடி போட்ட பெரிய மனுஷன். இவரு முதல்ல ஏந்து நிக்க சொல்றா. நான் நிறுத்துறேன். ஆக்டிவா தான் இருக்கீங்க. இதெல்லாம் நிறுத்த சொல்லு, அப்பதான் எல்லாத்தையும் நிறுத்த முடியும். போடா அப்படிக்கா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.